Hi viewers, welcome back to my channel. இது ராக் ஆடியோ, நான் உங்கள் செந்தில் முருகன். நம்ம யூடியூப் சேனல்ல Avreceiver, Subwoofer, Speakers, Projector, Screens. ஸோ இந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே எல்லா பிராண்ட்லுமே யூசர் ஐட்டம் அண்ட் பிராண்ட் நியூ ரெண்டுமே நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா Avreceiver யூஸ் பண்ணக்கூடிய அக்சசரிஸ், ஸ்பீக்கர்ஸ் கேபிள், பனானா பிளக், சப்வூஃபர் கேபிள், HDMI கேபிள். ஸோ இந்த கேபிள் எல்லாமே பிராண்டில் மட்டும் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். இது ரிலேட்டடா உங்களுக்கு எந்த என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். எனக்கு கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தாண்டி இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு சேல்ஸ் வீடியோஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஒரு சப்வூஃபரை பத்தி சேல்ஸ் வீடியோஸ் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சப்வூஃபர்ஸ்ன்னு வரும்போது நிறைய பேர் சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாம இருப்பாங்க. ரூமுக்கு ஏற்ற மாதிரி சப்வூஃபர் போட்டிருக்க மாட்டாங்க. இதை தாண்டி ஒரு சப்வூஃபரோட பர்ஃபார்மன்ஸ் நீங்க எதிர்பார்க்க நினைச்சீங்கன்னா ப்ராப்பர் ரூம் அக்கோஸ்டிக் இருக்கணும். பட் இங்க ப்ராப்பர் ரூம் அக்கோஸ்டிக் நிறைய பேரால பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியாத இடத்துல என்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாங்கிற ஒரு டிப்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு சப்வூஃபர் வாங்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ரெக்லைனர் சோபா யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ரெக்லைனர் கேட்டகரியில இருக்கக்கூடிய ஒரு சோபா யூஸ் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி சோபா யூஸ் பண்ணும் போது தான் அந்த பேஸ் ரெஸ்பான்ஸ் உங்களால உணர முடியும். ஸோ இது இல்லாம ஒரு பிளாஸ்டிக் சேர் வச்சு நிறைய பேர் படம் பார்ப்பாங்க. ஒரு உட்டன்ல யூஸ் பண்ணக்கூடிய சோபா வச்சு நிறைய பேர் படம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதில் நீங்க பார்க்கும்போது அதோட பேஸ் ரெஸ்பான்ஸ் உங்களால நிறைய ஃபீல் பண்ண முடியாது. ஸோ இதை தாண்டி பாத்தீங்கன்னா ஃப்ளோர்ல மேட்டு போட்டு யூஸ் பண்ணுங்க. ஸோ ஃப்ளோர் ஃபுல்லா உங்களால போட முடியலன்னா கூட ஒரு 8x6, 10x8 இந்த மாதிரி இருக்கக்கூடிய மேட் தனியாவே விற்குது. அந்த மேட்டை எடுத்து ஃப்ரண்ட்ல நீங்க லே பண்ணி அது மூலியமா யூஸ் பண்ணி பாருங்க, கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ஸோ இதை தாண்டி சப்வூஃபருக்கு அடியில ஒரு ஃபேப்ரிக்ல இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் நீங்க யூஸ் பண்ணுங்க. ரப்பர்ல மேக்சிமம் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஒரு துணி கிளாத்ல இருக்கக்கூடிய மேட்டு கீழே போட்டு அதை யூஸ் பண்ணுங்க. இப்படி யூஸ் பண்ணும் போது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் உங்களை எதிர்பார்க்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன படம் எடுத்திருக்கோம் அதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா போல்க் ஆடியோல 2 சப்வூஃபர் நம்ம பார்க்க போறோம். 2 சப்வூஃபருமே ஒரே மாடல் தான். இதோட மாடல் நம்பர் பாத்தீங்கன்னா HTS10 அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நம்பர். ரெண்டுமே நம்மளுக்கு பாக்ஸோட வந்துருக்கு, மின் கண்டிஷன்ல வந்திருக்கு. இந்த 2 ப்ராடக்ட்டும் ஷோரூம்ல அவங்க டெமோக்காக யூஸ் பண்ண ப்ராடக்ட். ஸோ கிட்டத்தட்ட அவங்க டெமோ பர்பஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இதான் நம்ம சேல்ஸுக்காக கொண்டு வந்திருக்கிறோம். வாங்க இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பார்க்கும்போது இதோட வாட்டேஜ் பாத்தீங்கன்னா 100 வாட்ஸ் RMSல கொடுத்துருப்பாங்க. 200 வாட்ஸ் ஸ்பீக்கர் ரன் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பிளஸ் இந்த ஆம்பிளிஃபிகேஷன் செக்ஷன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கிளாஸ் D ஆம்பிளிஃபையர் இவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல நிறைய பேருக்கு சின்ன கன்ஃபியூஸ் இருக்கு. கிளாஸ் AB தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், கிளாஸ் D பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதுன்னு நிறைய பேர் சின்ன டவுட்ஸ் இருக்கு. இப்ப கரண்டா வரக்கூடிய எல்லா சப்வூஃபருமே கிளாஸ் Dக்கு அவங்க மாத்திட்டாங்க. பட் கிளாஸ் Dக்கு மாத்தினாலும் அந்த பவர் பர்ஃபார்மன்ஸ் அவங்க எந்த லாக்ல இல்லாம கரெக்டா தான் ஹேண்டில் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா இதோட அந்த பவர் போர்ட் டெக்னாலஜி. ஸோ இந்த பவர் போர்ட் டெக்னாலஜி எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு பாத்துட்டீங்கன்னா பேஸ்ல ஒரு ஏர் வெண்டிலேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வெண்டிலேஷன் டைரக்டா படாம ஒரு த்ரோ பண்ணி போற மாதிரி டிசைன் பண்ணி உங்க இதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி போகும்போது அந்த ஏர்போர்ட்ல வரக்கூடிய ஏர் ரிஃப்ளெக்ஷன் டைரக்டா படாம ஒரு கர்வ் டைப்ல போகும்போது அந்த பேஸ் ரெஸ்பான்ஸ் நல்லாவே ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் ஃபேரிங் சொல்லுவாங்க. ஸோ 10 inches ஃப்ரண்ட் ஃபேரிங் மாடல் உங்களுக்கு இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தாண்டி ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 25 Hz இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸும் நிறைய பேருக்கு சின்ன டவுட்ஸ் இருக்கு. ஸோ ரொம்ப லோவா வாங்கும் போது நல்லா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. அது கரெக்ட் தான்.
பட் நீங்க ரொம்ப லோவா நீங்க வாங்கும் போது அதுக்கு கேலிபிரேஷன் ப்ராப்பரா பண்ணிருக்கிறோம், பிளேஸ்மெண்ட் கரெக்டா இருக்கணும். ஸோ இதை தாண்டி கேபிள்ஸ் வந்து கரெக்டா இருக்கணும். ஸோ அப்படிலாம் இருக்கும் போது தான் இந்த 20 ஹெர்ட்ஸ்ல வரக்கூடிய ஆடியோ பர்ஃபார்மன்ஸ் உங்களால எதிர்பார்க்க முடியும். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இதோட இந்த கேபினட் டிசைன் பத்தி நான் சொல்லி ஆகணும். ஸோ யூஸ்வலா இருக்கக்கூடிய ஒரு சப்வூஃபர்ல பாத்தீங்கன்னா கேர்வ் இல்லாம ஒரு கார்னர் டு கார்னர், எட்ஜ் டு எட்ஜ்னு கொடுத்துருப்பாங்க. பட் இதுல இருக்கக்கூடிய இந்த டிசைனிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலயுமே கேர்வ் மாதிரி உங்களுக்கு டிசைன் பண்ணிருப்பாங்க. பிளஸ் பாத்தீங்கன்னா மேட் டெலிவரா இருக்கக்கூடிய அந்த ஒரு மைக்கா தான் வந்து இதுல யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இதை தாண்டி பாத்துட்டீங்கன்னா இந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்து நீங்க வேரியபிள் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இதுல இன்பில்டாவே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வாங்க கனெக்டிவிட்டி நடக்குது. நம்ம கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ஒரு வால்யூம் கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பிளஸ் பாத்தீங்கன்னா இந்த லோ பாஸ் ஃபில்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வேரியபிள் பண்றதுக்கான கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு இன்பில்டாவே வந்துடும். ஸோ இதை தாண்டி பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் கண்ட்ரோல் 0 to 180 இது உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா இந்த ஆட்டோ டிசி கண்ட்ரோல் சொல்லுவாங்க. இதை மேக்ஸிமம் ஆட்டோல யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா கனெக்டிவிட்டி, இதுல 2 விதமான கனெக்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்னு பாத்துட்டீங்கன்னா எல்எஃப்ஐ கனெக்டர், இன்னொன்னு பாத்துட்டீங்கன்னா எல்ஆர் கனெக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க ஒரு ஏவி ரிசீவர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா எல்எஃப்ஐல கொடுத்துக்கோங்க. இல்ல ஒரு ஸ்டீரியோ இன்டெகிரேட்டட் ஏவி ரிசீவர் யூஸ் பண்றீங்க, ஸ்டீரியோ இன்டெகிரேட்டட் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணீங்கன்னா எல்ஆர் இன்புட்ல கொடுத்து யூஸ் பண்ண மாதிரி ஒரு ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துக்கோங்க. ஸோ இதை தாண்டி பாத்தீங்கன்னா ஒரு பவர் போர்ட்டுக்குள்ள கொடுத்துருப்பாங்க. ஸோ இவ்வளவுதான் இதோட கனெக்டிவிட்டி. ஸோ நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா ஒரு ரூம்ல நீங்க ஒரு சப்வூஃபர் யூஸ் பண்றதுக்கும் 2 சப்வூஃபர் யூஸ் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ நீங்க ஒரு சப்வூஃபர் யூஸ் பண்ணும்போது வால்யூம் கொஞ்சம் நிறைய புஷ் பண்ற மாதிரி இருக்கும், ரூம் கவரேஜ் உங்களுக்கு கம்மியா கிடைக்கும். ஸோ அதே நீங்க 2 சப்வூஃபர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ரூம் கவரேஜ் நல்லா இருக்கும், லோ வால்யூம்லயே நல்ல விதமான பேஸ் உங்களால எதிர்பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்னு யூஸ் பண்ணுங்க, அடுத்து நெக்ஸ்ட் ஒரு பட்ஜெட் வரும்போது இன்னொன்னு ஆட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க, அப்பயே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த 2 சப்வூஃபரோட பிரைசிங் டேஸ்ல என்ன பாத்துட்டீங்கன்னா ஒரு சப்வூஃபரோட பிரைசிங் ரேஞ்சு 28,000 நாங்க சேல் பண்றோம். ஸோ 2 பீஸ் நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு, ரெண்டுமே மின் கண்டிஷன் நம்மள்ட்ட இருக்கு, தேவைப்படுறாங்க எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற பிராண்ட் பாத்தீங்கன்னா வேர்ஃபெடல்ல இந்த 2 மாடல் நம்மளுக்கு வந்திருக்கு. 2 மாடலும் ஒரே மாடல் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த 2 மாடலோட மாடல் நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ஃபெடல் பிராண்ட்ல வேர்டஸ் Vr10 சப் அப்படிங்கிறது தான் இதோட மாடல் நம்பர். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு பார்க்கும்போது 10 இன்ச்சஸ்ல டவுன் ஃபயரிங் பண்ணக்கூடிய மாடல் தான் உங்களுக்கு இதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ பாட்டம்ல உங்களுக்கு சப்வூஃபர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஏர்போர்ட் டெக்னாலஜியும் பாட்டம்ல இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க, 2 ஏர்போர்ட் டெக்னாலஜி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ வாட்டேஜ்னு பார்க்கும்போது 150 வாட்ஸ் ஆர்எம்எஸும் 300 வாட்ஸ் பீக்லி ரன் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் நம்ம பார்க்கும்போது 35 ஹெர்ட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதோட டிசைனிங் பாத்துட்டீங்கன்னா மேல வந்து ரொம்ப அகலமாகவும் போக போக ரொம்ப குறுவலாகவும் உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கார்னர் எல்லாமே கர்வ் பண்ணாம பிளாட் டிசைனே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. யூஸ்வலா வந்து எட்ஜ் டு எட்ஜ் கொடுத்துருப்பாங்க, இதுக்கு முன்னாடி அந்த போல் கார்டில் கர்வ் டைப்ல கொடுத்துருப்பாங்க. இவங்க இந்த கார்னர்ஸ் எல்லாமே ஒரு பிளாட் டைப்ல கொடுத்துருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ வாங்க பேக் சைடு என்ன கனெக்டிவிட்டி இருக்குதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சப்வூஃபர்ஸ் வந்து ஒரு கிளாஸ் ஏபி அப்படிங்கிறதுனால ஹீஸ்டிங் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை தாண்டி பார்த்துட்டீங்கன்னா ஒரு வால்யூம் கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அட்ஜஸ்ட் பண்றதுக்கான கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி சொல்லுவாங்க, அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கான கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ ஃபேஸ் கண்ட்ரோல் 0 to 180 நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை தாண்டி பார்த்துட்டீங்கன்னா ஆட்டோ ஆன் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் அடிஷனலா ஒரு ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டீங்கன்னா ஹை லெவல் இன்புட் அப்படின்னு உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்துட்டீங்கன்னா யூஸ்வலா இருக்கக்கூடிய ஸ்டீரியோ யூஸ் பண்ணக்கூடிய நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதை தாண்டி 2 இன்புட் பார்த்துட்டீங்கன்னா ஒரு 2 எல்ஆர் இன்புட் கொடுத்துருப்பாங்க, 2 எல்ஆர் அவுட்புட் உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்புட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ஏவரேஜ்ல இருந்து யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம், இல்ல ஒரு ஸ்டீரியோ யூஸ் பண்ணிக்கலாம், அதுலயும் கொடுத்துக்கலாம். அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மானிட்டர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ஹை லெவல்ல இருக்கக்கூடிய 2 ஸ்பீக்கர்ஸ் நீங்க கனெக்ட் பண்ண ஒரு ஆப்ஷன் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை தாண்டி பார்த்துட்டுனா ஒரு பவர் போர்ட் உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்து. ஸோ ஃபைனலா இந்த 2 ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிகேஷன் டீடைல் எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம்.
இந்த 2 ப்ராடக்ட்டுமே நல்ல ஒரு மின் கண்டிஷன்ல நம்மளுக்கு வந்திருக்கு. நீங்க ப்ராடக்ட் நேர்ல வந்து டெமோ பார்த்து கூட எடுக்கலாம். நம்ம பிளேஸ் பாத்துட்டீங்கன்னா சென்னை பல்லாவரத்துல இருக்கு. ஸோ அப்படி இல்லை நீங்க வெளியூர்ல இருக்கனாலும் நம்ம கொரியர் மூலமா ப்ராடக்ட் எல்லாமே நம்ம சென்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த 2 ப்ராடக்டோட பிரைஸ் டிஸ்கிரிப்ஷன்லயும் தனித்தனியா கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எந்த வித எனக்கு ஒரு தேவைப்பட்டாலும் நீங்க என்ன கனெக்ட் பண்ணலாம். என்னோட கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறந்துடாம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்கான்னு பாத்துக்கோங்க. ஸோ நீங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருந்தா மட்டும்தான் நாங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ அதை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும் வேணாங்கிறது நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வாங்க இன்னொரு ப்ராடக்டோட இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.